மாத்தளை மாவட்டத்தின் டிக்கிரியாவ மற்றும் ஹங்கந்த பகுதியில் 6 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட 6 வீடுகள் இன்று பயனாளர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன. புத்தசாசன மற்றும் சமய கலாசார அலுவலர்கள் பிரதி அமைச்சர் கமகெதர திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் வீடமைப்பு அதிகார சபை அதிகாரிகள் மற்றும் மாத்தளை பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீடுகள் தேவையானவர்களுக்கு, வீடுகளை நிர்மாணித்து தகுதியானவர்களுக்கு அவற்றை கையளிக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். இதுவரை நாம் 10 லட்சம் ரூபாய் நிதியை செலவழித்துள்ளோம். 2025ஆம் ஆண்டில் முன்னெடுக்கப்பட்டதை விட 2 மடங்காக எங்களுடைய மாவட்டத்தில் 250க்கு மேற்பட்ட வீடுகளை நிர்மாணிப்பதற்கு திட்டமிட்டுள்ளோம். அண்மையில் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் அதிகளவிலான வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிலைமையை எதிர்நோக்கியுள்ளோம். அந்த அனர்த்த நிலைமை காரணமாக அரசாங்கம் என்ற ரீதியில் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. சொத்துக்களை இழந்த, வீடுகளை இழந்த நபர்களுக்கு வீடுகளை நிர்மாணித்து வழங்குவதற்கு முன் வந்துள்ளோம். அதற்கமைய மாத்தளை மாவட்டத்தில் மாத்திரம் 1250க்கும் அதிகமான வீடுகளை நிர்மாணிக்க வேண்டும் என்பதை நாம் அடையாளம் கண்டுள்ளோம். 50 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய வீடுகளை நாம் நிர்மாணித்து வழங்குவோம். இலகுவான விடயமல்ல. மேலதிகமாக 250க்கும் மேற்பட்ட வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். இந்திய நிதி திட்டத்தின் கீழ் பெருந்தோட்ட மக்களுக்காக அதிக அளவிலான வீடுகளை நிர்மாணிக்க வேண்டும். குறைந்தபட்சம் இந்த வருடத்திற்குள் 2000 அண்மித்த வீடுகள் இந்த மாவட்டத்தில் நிர்மாணிக்கப்படும்.